மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். என்கிட்ட கையில் காசு இல்லை சாமி இருந்துன்னு இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு நல்லதுக்காக போய் சொல்லலாம் தப்பு இல்லை. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்மளோட நெய்பர்ஸோட எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, நாலாவது வீட்டில் இருக்க மூணாவது தெருவில் நாலாவது வீட்டில் இருக்க ஆன்டிக்கும் நமக்கும் கூட பிரச்சனை வரும். நம்மளோட ஹெல்த்தில் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. முக்கியமாக அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் கவனம், அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கும் மேல சனியோட விசேஷ பார்வை இருக்குல்ல, 3, 7, 10, அந்த விசேஷ பார்வை அப்படின்றது மற்றவங்களுக்கு முடிவை சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலத்துல நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின் போது குழம்பும் போது தப்பு இல்லை, யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா. அப்ப நம்மளோட மென்டாஸ் வெல்விஷர்ஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. அதுல எந்த விதமான தப்பும் இல்லை, தயக்கமும் வேண்டாம். நம்பிக்கையின் பேர்ல கடன் கொடுக்கறது, நம்பிக்கையின் பேர்ல கடன்ல தொழில் பண்றது அப்படின்றது இந்த காலகட்டம் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள். 6th ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் சரி, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் சரி, +2 படிச்சாலும் சரி, எஃபர்ட் நீங்க ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் 2 டிகிரி முடிச்சிட்டேன், நான் வேலை தேடுறேன், நான் எப்படி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தகுதி இருக்கு, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் வேலை கிடைக்கும். சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பெருசா நீங்க நேரம் காலத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. எந்த கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி பகவான் மீன ராசியில அமர்ந்திருக்கார். இது உங்களுக்கு 4ஆம் பாவம். ஆக நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சனி அமர்ந்திருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா, பொதுவா அஷ்டமத்து சனியில 2.5 வருஷத்துல நிறைய கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானோட விதி. 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரோ அது ரொம்ப கடன்னு சொல்லிட்டு அஷ்டம சனி 2.5 வருஷத்துல கொடுத்துருவார். அந்த அஷ்டம சனியில கொடுக்கக்கூடிய பலன்கள்ல 50% கெடு பலன்கள்ல அர்த்தாஷ்டம சனியில கொடுப்பார். சனி உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு ரெடியா இருந்தாலும் சனி கிட்ட நம்மளால எஸ்கேப் ஆயிக்க முடியும். எப்படி? 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். என்னென்ன அந்த 5 விஷயம் அப்படின்னா, மொதல் விஷயம் பாருங்க, உங்க கையிருப்பு எவ்வளவு இருந்தாலும், 10 ரூபாய் இருந்தாலும், 10,000 ரூபாய் இருந்தாலும், 10 லட்சம் இருந்தாலும், 10 கோடி இருந்தாலும் கரைக்க பார்ப்பார். ரொம்ப நம்ம மனசுக்கு பிரியமானவங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம மாட்டேன் இல்லைன்னு சொல்ல முடியாத சில பர்சன்ஸ்னால நம்ம கிட்ட இருந்து கேட்பாரு, கொடுக்க கூட. என்ன சனிக்கு கொடுக்கலன்னா பிடிக்காதே? ஆமா பிடிக்காது. என்ன பண்ணலான்னா, நீ எங்கனா வாங்கிக்கோ சாமி, அந்த வட்டி கூட நான் கட்டிடுறேன் சாமி, என்கிட்ட கையில காசு இல்லை சாமி, இருந்துன்னு இல்லைன்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு நல்லதுக்காக போய் சொல்லலாம் தப்பு இல்லை. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்மளோட நெய்பர்ஸோட எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, நாலாவது வீட்டுல இருக்க மூணாவது தெருவில் நாலாவது வீட்டுல இருக்க ஆன்டிக்கும் நமக்கும் கூட பிரச்சனை வரும். அது என்ன பண்ண முடியும்? என்ன, நானும் சரிக்கு சரி சண்டைக்கு போலாம், சரிக்கு சரி அவ இல்லாதெல்லாம் என் மேல சொல்றான், நான் சண்டைக்கு போவேன் அப்படின்னா வேண்டாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அமைதியா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுருங்க. நம்ம வீடு கட்டுவோம், நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வீடு கட்டுவோம், எதிர் வீட்டுக்காரனுக்கு பெருசா வைத்தறிச்சல் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பெருசா பிரச்சனை பண்ணுவோம், பஞ்சாயத்து பண்ண, இங்க தண்ணி வருதும்பா, இங்க இது பண்றீங்கம்பா, இங்க சவுண்டு வருதும்பா, எல்லாம் கண்டுக்காதீங்க, அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லது. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்துல 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 மற்றும் 3 அதிபன், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது, நம்ம செலவு பண்ணும் போது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கப்பா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் வேற. அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் அளந்து செலவு பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா, நம்மளோட ஹெல்த்ல நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. முக்கியமா அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கொஞ்சம் கவனம், அம்மானோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கும் மேல சனியனோட விசேஷ பார்வை இருக்குல்ல, 3, 7, 10, அந்த விசேஷ பார்வை அப்படின்றது 1, 6 அதே மாதிரி 10ஆம் பாவத்தை பாக்குது அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க சுயஸ்தானத்தை சனியனோட பார்வை இருக்கு அப்படின்னும் போது நமக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வரும். மந்த
நிலை அப்படின்றது வரும், விட்டேத்தியான ஃபீலிங் அப்படின்றது வரும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அப்படிலாம் தோணக்கூடாது. சனி தான் நம்மள வந்து சனியினோட பார்வை நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு இது மந்த நிலை வருது. நம்ம எப்பயுமே ஓடிட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்போம். நம்ம புத்திசாலித்தனம் நமக்கு மட்டும் பயன்படாம மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தனுசு ராசி என்பர்கள், இதுதானே உங்களோட இயற்கையான குணம். அந்த இயற்கையான குணத்துல எந்தவித மாற்றமும் வேண்டாம். நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. அதே மாதிரி சில நேரத்துல மற்றவங்களுக்கு முடிவை சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலத்துல நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின் போது குழம்பும் போது தப்பு இல்லை. யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா? அப்ப நம்மளோட மென்டாஸ் வெல்விஷர்ஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. அதுல எந்த விதமான தப்பும் இல்லை, தயக்கமும் வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. சரிங்களா? யாரையும் நீங்கள் பகச்சிக்க மாட்டீங்க. இருந்தாலும் மறைமுக எதிரிகள் வந்தாங்கன்னா அப்படி தூசு தட்டி விட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. பெருசாக அவங்கள பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறது அதுதான். வேலை செய்கிற இடத்துல ஒரு விதமான நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் வரும். ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவான், இந்த வேலையை இதுக்குள்ளே முடிச்சு கொடு, இது உன்னோட டார்கெட் அப்படின்பா. கீழே இருக்கவங்க கரெக்டாக வேலை செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி மைண்டை வச்சுக்கூடாது. அப்பப்போ ரிலீவ் பண்ணிக்கணும். அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்க ப்ரெஷர் கொண்டு வந்து வீட்டில் காமிக்கூடாது. வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் போயிடும். அங்கேயே விட்டுருங்க. இங்கே வந்து இங்கத்திய பிரச்சனை இங்கேயே விட்டுருங்க. நிம்மதியாக இருக்க பாருங்க. ஓகேங்க? ரொம்ப சிம்பிள். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல நாங்கள் வேலை செய்யலைங்க, நாங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறோம். சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மூலதனமாக போடுறீங்க அப்படின்னா தொழிலில் எந்த விதமான வில்லங்கமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கடன் கொடுத்து தாங்க வாங்குறோம். ஒரு முன்னாடியே வந்து செக் வந்து வாங்கி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ப்ரீஃபில்டு செக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கடன் கொடுங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு ஆதாரமாக நமக்கு இருக்கும். நம்பிக்கையின் பேரில் கடன் கொடுக்கறது, நம்பிக்கையின் பேரில் கடனில் தொழில் பண்ணுறது அப்படின்றது இந்த காலகட்டம் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள். சரிம்மா, நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ நான் தனுசுமா, நான் ஸ்கூல் படிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபர்ட்டை ஜாஸ்தி போடணும் குழந்தைங்களா. இப்போ நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, 8th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, +2 படித்தாலும் சரி, எஃபர்ட் நீங்கள் ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இது காலேஜ் படித்தாலும் இதே மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து பாருங்க படித்து முடிச்சிட்டோம். நான் வந்து 2 டிகிரி முடிச்சிட்டேன். நான் வேலை தேடுறேன். நான் எப்படி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு தகுதி இருக்கு, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் வேலை கிடைக்கும். அந்த 30,000 ரூபாய் வேலையிலேயே ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டோம், வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்துருக்கலாமா? இருக்கக்கூடாது. அந்த 30,000 ரூபாய் வேலையை நீங்கள் போய் செய்கிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு பிற்காலத்தில் நீங்கள் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுக்கான அனுபவத்தை சனி பகவான் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், நான் ஐடியாவில் வீட்டில் இருக்கேன்னா கூடாது, சனிக்கு உழைக்காமல் இருந்தால் பிடிக்காது, உழைக்கணும், காம்ப்ரமைஸ் அப்படின்றது வேணும். சரிங்களா? சரி, இப்போ நாங்கள் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோங்க. நல்ல வரன் கிடைக்குமா? தாராளமாக நல்ல வரன் கிடைக்கும். எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க. மனைவி டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா, கணவன் டிவோர்ஸ் கொடுப்பாங்களா, கொஞ்சம் போராடி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நாங்கள் 2வது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 மேட்ரிமோனியில் இது பண்ணி கொஞ்சம் நிறைய அலைஞ்சி ஒரு நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வச்சுக்கோங்க. சரிங்க, நாங்க மாற்றுத்திறனாளிகள், எங்களுக்கு எப்படி இருக்கும், பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பெருசா நீங்க வந்து நேரம் காலத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. எந்த கிரகங்களும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பாட்டுன்னு உழைக்கணும், நீங்க பாட்டுன்னு சந்தோஷமா இருக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க. நீங்க பார்க்காத பிரச்சனைகளே கிடையாது, நீங்க சந்திக்காத சேலஞ்சஸே கிடையாது. இல்லைங்களா? ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனசுல எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்ப நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த அளவுக்கு ஸ்திரமா ஒரு விஷயத்த செய்வீங்க, அதே அளவுக்கு ஸ்திரமா உங்களோட புத்திசாலித்தனத்தோடு நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா சக்சஸ். சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். அம்மா நாங்க திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், உங்களையும் சனிக்கு எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர கோலம் பூண்ட நீங்க சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசன் கடவுள். அப்போ நீங்கள் அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக இருக்கிறதுனால சனி உங்களுக்கு எடுக்க மாட்டாமா. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சனிக்கு குறுக்கு வழி எந்த விதத்துலையும் பிடிக்காதுமா. எல்லா அளவும் அந்த குறுக்கு வழி அப்படின்றது வேண்டாம். எல்லா திருநங்கைகளும் அந்த வேலை செய்யறதுல யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு தண்டா செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் வேண்டாம்மா. சரிங்களா? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அவப்பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்றது வச்சுக்கோங்க. அந்த ப்ரூஃபோட செய்யுங்க. அவப்பேர் அப்படின்றதுலாம் வேண்டாம். வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோமா, தாராளமாக வேலைக்கு போகலாம். வேலையும் கிடைக்கும், 10
10 இடத்துல ஏறி இறங்கும் போது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அந்த ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது பின்னாடி உங்களை உயர்த்தோமா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு வயது ரொம்ப அதிகமாகுதுங்க, 80 வயசாகுது, 70 வயசாகுது. எங்களுக்கு சனி என்ன கொடுப்பார்? ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் கொடுப்பார். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இறை வழிபாடு நிறைய வச்சுக்கோங்க. முக்கியமாக ஈசனை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க, போதுமானது. வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.